கேப்டன் கூட இங்க யாரையுமே நம்ம கம்பேரே பண்ண முடியாது. கேப்டனுக்கு நிகர் கேப்டன். கேப்டன் வந்து மக்களுக்கான தலைவர். இறங்கி வேட்டி மடிச்சு கட்டினாருன்னா மழை வெள்ளம் புயல் எதா இருந்தாலும் எதுக்கும் பயப்பட மாட்டாரு. தேமுதிகலயே கேப்டன் பார்த்து வளர்த்த அந்த எம்எல்ஏஸே கேப்டன் முதுகிலேயே குத்திட்டு போன வரலாறு எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். துரோகங்கள் என்பது நிலையானது கிடையாது. கேப்டனுடைய ரத யாத்திரை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்க வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு மயிலாடுதுறை தொகுதியில மக்களாகிய எல்லாரையும் சந்தித்து எங்கள் கழக நிர்வாகிகளை சந்தித்து கேப்டனுடன் அவருடைய ரத யாத்திரையில வரும். இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் நாங்க வந்து செய்ய இருக்கிறோம். உண்மையில் தமிழர் ஒருவர் வெற்றி பெற்றால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கும். இல்லை, அந்த திட்டத்தை முதல்ல அறிவிச்சதே கேப்டன் தான். வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் அப்படின்னு சொன்ன முதல் தலைவர் கேப்டன். எப்போ 2005 கட்சி ஆரம்பிச்சப்ப சொல்லி 2006 முதல் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டம். இவ்வளவு வருஷம் கழிச்சுதான் இப்ப தமிழ்நாட்டுல அதுவும் சின்ன லெவல்ல தான் தொடங்கி இருக்காங்க. 70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அதுவும் லாரியில வச்சு பொருள் கொடுக்குறாங்க. இது எந்த அளவு ரீச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் இது வந்து கேப்டன் கனவு திட்டம். இது வந்து இந்த திட்டம் கேப்டனுக்கு கிடைத்த பெருமை எல்லாமே. அதனால இது வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி எல்லா மக்களுக்கும் அந்த திட்டம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். களத்துல இறங்கி மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு உத்தமராக தான் கேப்டன் வாழ்ந்தாரு. சம்பாதிச்சது அத்தனையுமே மக்களுக்கு உதவி செய்த ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள்.